இப்படி கரி பிடிச்சி எண்ணெய் பசையோடு இருக்க இந்த பூஜை பாத்திரத்தை 2 பொருள் வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சபீனா பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட சிட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் இருந்தால் போதும். 1 ஸ்பூனை வந்து இதில் 2யும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியேவும் தேய்ச்சிக்கலாம். இதுக்கு தேங்காய் நார் எடுத்திருக்கேன். தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்க்கும் போது இடுக்குலையெல்லாம் வந்து வரும். ரெகுலராக நீங்கள் பூஜை பாத்திரத்துக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேய்க்கும் போதே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதில் இருக்க பொட்டு எண்ணெய் பிசுக்கு எதையும் வந்து துடைக்காமல் அப்படியே தான் தேய்ச்சி எடுக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். இது பித்தளை பாத்திரம். இது மட்டும் இல்லை, வெள்ளி பாத்திரமும் வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். செம்பு பாத்திரமும் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பூஜை பாத்திரம் புதுசு போல் மின்னும். ஞாயிறு, திங்கள், வியாழன், சனி இந்த 4 நாட்கள்லையும் பூஜை பாத்திரம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வச்சு எடுத்தால் பூஜை பாத்திரம் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.